Hey guys, வணக்கம். லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கொயர்ஸ் எப்படி சீக்கிரமா போடுறது, ஃபாஸ்டா போடுறதுன்றத பார்த்திருந்தோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கியூப்ஸ் பத்தி பார்க்க போறோம். கியூப்ஸ் ஆஃப் எனி நம்பர் எப்படி நம்ம சீக்கிரமா போடுறது அப்படின்றது. நார்மலாவே கியூப்ஸ் வந்து 1 to 20 கியூப்ஸ் வந்து நம்ம படிச்சிருந்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை 1 to 20 எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் கம்பல்சரி படிச்சிருப்பாங்க. 1 கியூப் வந்து 1 தெரியும் இல்லையா? 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729 and 10 கியூப் நம்மளுக்கு ஈஸியா தெரியும் இல்லையா? 1000. இது மட்டும் கம்பல்சரி நீங்க முன்னாடியே படிச்சு வச்சிருக்கணும், மக்கப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? கியூப்ஸ் கால்குலேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு 13 into 9 வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம நார்மலா எப்படி போடுவோம்? 9 3s are 27, remaining 2. ஸோ 9 1s are 9 plus 2 வந்து 11 இல்லையா? இது இல்லாம நான் உங்களுக்கு இன்னும் 2 மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ 13 times 10 நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 130 நம்மளுக்கு இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 1 இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்கோ அதை வந்து இதுல மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணா என்ன வரும்? 117. சரி, இப்போ 13 into 8 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதேதான் 130, அதாவது 13 into 10 ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிட்டு இதுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் 2. அப்ப இது வந்து நம்ம டபுள் பண்ணிக்கணும். 13 டபுள் பண்ண என்ன வரும்? 26. ஸோ 130 minus 26 எவ்வளோ? 104 இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு டைப். இது இல்லாம இன்னொரு மெத்தட் எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 144 into 68 கண்டுபிடிக்கணும்னு வைங்க. இது வந்து கண்டிப்பா நமக்கு டைம் கன்சியூமிங். ஈஸியா எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 68 times 100ன்னு எழுதிக்கோங்க. 144 தானே? ஸோ ஃபர்ஸ்ட் 100th பிளேஸ்ல இருக்க நம்பர். ஸோ 6800. அடுத்து 68 times இங்க என்ன இருக்குது? 4. ஸோ 40. 68 times 40 அப்படின்னா 68 டபுள் பண்ண என்ன வரும்? 68 டபுள் பண்ணா 136. திருப்பி இதை டபுள் பண்ணணும் அப்படின்னா 136 டபுள் பண்ணோம் அப்படின்னா 272 இல்லையா? ஸோ 272 இங்க ஒரு 0 இருக்கு, அது போட்டுக்கோங்க. அடுத்து 68 times இந்த 4 போட்டோம் அப்படின்னா 272 இல்லையா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்ப 8 9 7 9 2. ஸோ 9792 தான் இதோட ஆன்சர். இதை நம்ம ஒவ்வொன்றா போடுற மாதிரி இருக்கு. அதுக்கு நான் டைரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டுருவேன் மேம் கேட்பீங்க. பட் ஆனா இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஸ்பீடா உங்களுக்கு ஈஸியா ஒரு அடிஷன் ஈஸியா போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கியூப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 13 கியூப் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 13ல இருக்கிற இந்த 1 இதுக்கு தனியா கியூப் எழுதணும், இதுக்கு தனியா கியூப் எழுதணும். இப்போ 1 கியூபோட வேல்யூ என்னது? 1. ஆனா அது அப்படியே எழுதக்கூடாது, நம்ம 3 டிஜிட் நம்பரா எழுதிக்கணும். இப்போ 3 கியூப் வந்து 27. இது 3 டிஜிட் நம்பரா எழுதணும்னா 027 இல்லையா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா 1 into 3 into 3, அதாவது 1 into 3 into 3. இது எவ்வளோ? 9. இப்போ இந்த 9 நம்ம எந்த நம்பர் கியூப் ஃபைண்ட் பண்றோமோ அந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 13. ஸோ 13 times 9, இதுக்கு தான் இப்போ முன்னாடி பார்த்தா இந்த ரெண்டு மெத்தடும். 13 times 10 வந்து 130 இல்லையா? அதுல இருந்து 13 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 130 minus 13 வந்து 117. ஸோ 117 இங்க ஒரு டிஜிட் லீவ் பண்ணிட்டு 117 எழுதணும். 117 இது அப்படியே ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வருது? 7 9 1 2. ஸோ 13 கியூபோட வேல்யூ 2197. ஸ்டார்டிங்ல இது பெருசா தெரியலாம், ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா ஈஸியா வந்துடும்.
ஸோ 15 கியூப். அதே மாதிரி எக்ஸாம்ல உட்காந்து இவ்வளோ ஸ்டெப்ஸும் போட்டுட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே மைண்ட் கால்குலேஷன்லயும் முடிச்சிடணும். முடிச்சுட்டு இது மட்டும்தான் நம்ம பேப்பர் பென்ல எழுதி கடகடன்னு நம்ம போடணும். ஓகேவா? 15 கியூப். 15 கியூப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 கியூப் என்ன வருது? 1ஆ? இப்போ 5 கியூப் அப்படின்னா என்ன வருது? 125 இல்லையா? இப்போ அடுத்து என்ன சொன்னேன்? 1 into 5 into 3. 1 into 5 into 3 எவ்வளோ? 15. இப்போ இந்த 15 கொடுத்துருக்கிற நம்பர் என்னது? 15. ஸோ 15 ஸ்கொயர் வந்து எவ்வளோ வருது? 225. 225. இப்போ இதை ஆட் பண்ண என்ன வருது? 3375. ஸோ 15 கியூபோட ஆன்சர் வந்து 3375. ஓகே, கிளியரா? அடுத்து என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 23 எடுக்கலாமா? 23 கியூப். ஸோ 2 கியூப் என்ன வரும்? 8. நம்ம என்ன எழுதணும்? 008. 3 கியூப் 27 இல்லையா? ஸோ அது எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? 2 into 3 6. 6 3s are 18. ஓகே, 2 into 3 6. 6 3s are 18. இப்போ இந்த 18 இந்த கொடுத்துருக்கிற நம்பர் 23யோட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 18 டபுள் பண்ண வர, அதாவது 18 into 20 போட்டு பார்க்க போகிறோம். 18 into 20 அப்படின்னா 18 டபுள் பண்ணா 36. இப்போ 18 into 3 என்ன வரும்? 18 டபுள் பண்ணா 36 பிளஸ் 18 இல்லையா? பண்ணா என்ன வருது? 54. 54. இப்போ ஆட் பண்ணா என்ன வருது? 414 இல்லையா? இப்போ 18 into 23 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க ஒரு டிஜிட் விட்டுட்டு 414 எழுதுறோம். எழுதிட்டு ஆட் பண்ணணும். என்ன வரும்? 7 6 1 12. ஸோ 23 கியூபோட வேல்யூ 12167. ஓகே, கிளியர்? இப்போ இன்னொரு நம்பர் எடுத்து போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி கியூப் ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த ஒரு மெத்தட் தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. தனித்தனியா நம்ம ஸ்கொயர்ஸ்க்கு ஃபைண்ட் பண்ண மாதிரி இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்குன்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்பர் 1ஆ வந்தா எப்படி வரும்? 2 டிஜிட் நம்பர்ல 2 நம்பருமே ஒரே நம்பரா இருந்தா எப்படி வரும்? அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் ஆனா அது போடுறதுக்கு எடுத்துக்கிற டைமை விட இதுக்கு ஈஸியா இருக்கும், ஸ்பீடா போட முடியும். அதனால நம்ம இந்த மெத்தட் மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸாம்பிளுக்கு 29 கியூப் எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா வரும். ஸ்பீடா கால்குலேட் பண்றதுக்கு ஒரு பிராக்டிஸா இருக்கும். 2 கியூப் அப்படின்னா என்னது? 8. 2 கியூப் 8. 9 கியூப் 729. 3 டிஜிட் நம்பர் தான். ஸோ அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல 2 into 9 into 3. 9 3s are 27. 27 டபுள் பண்ண என்ன வரும்? 54. இப்போ இந்த 54 நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் 29ஓட மல்டிப்ளை பண்றோம். 54 into 29 அப்படின்னா என்ன வரும்? 54 into 30 போடலாமா? 30 போட்டா என்ன வரும்? 1620. ரைட்? ஓகே, கரெக்ட். இப்போ இதை வந்து -54 பண்ணு. இது ரெண்டு காமனா இருக்கிறது 54 தானே? 54 டைம்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ -54 பண்ணோம்னா இவ்வளவு வரும்? 1566. ரைட். இப்போ இந்த 1566 நம்ம இங்க ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டுட்டு போட போறோம். ஆட் பண்ணலாமா? இப்போ ஆட் பண்ண 9 8 3 4. ரைட். ஸோ 29 கியூப் வந்து 24389. நெக்ஸ்ட் என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 54 எடுத்துக்கலாமா? 54 கியூப். ஸோ 5 கியூப் 125. 4 கியூப் 64. ஸோ 064. 5 into 4 into 3. 5 into 4 into 3. 5 plus 20 into 3. This is 16. இப்போ இந்த 60 54ஆல மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா? 54 times 6 வந்து என்ன வரும் அப்படின்னா 324. ரைட். இப்போ இங்க 0 இருக்கு. ஓகே, போட்டாச்சா? இப்போ 3240 ஆட் பண்ணலாம். என்ன வரும்? 157464. So 54 cube answer 157464. Next number வந்து shall we take 68 cube? So 6 cube வந்து 216, 8 cube வந்து 512.
So 6 times 8 into 3. 8 6 of 48. 48 into 3. என்ன வருது 144, right? இந்த 144 into 68 போடணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இதே நம்பர் தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன் முன்னாடி இல்ல. ஸோ 68 times 100 வந்து 6800. 68 times 40 வந்து 2720. அடுத்து 68 times 4 வந்து 272. எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது 7 plus 2 9 and இங்க 8 7 2 so 7 9. okay, so இதோட ஆன்சர் 9792. 9792. இப்போ ஆட் பண்ண என்ன வருது 3 1 4 4 3 2, right? 9 plus 5, right, okay. So 68 cube வந்து 314432. Like 77 cube same number. So 7 cube வந்து another 343. So 7 cube 343. 7 into 7 into 3. So 49 into 3 கண்டுபிடிக்கணுமா? So என்ன பண்ணலாம் இப்போ 50 into 3 கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா இல்ல 150. இப்போ இந்த காமனா இருக்கிறது 3. So 3 மைனஸ் பண்ணா 147. இப்போ இந்த 147 into 77 கண்டுபிடிக்கணும். So 100 into 77 என்ன வரும் 7700. அதே மாதிரி 40 into 77 என்ன வருது 308 இல்லையா? So 3080. அடுத்து 7 into 77 என்ன வருது 539, right? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 9 1 3 1 1. So 11319. 11319. இப்போ ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ண என்ன வருது 3 3 5 6 5. okay, so 77 cube value 456533. இப்போ அடுத்து 85 cube பார்க்கலாம். 8 cube வந்து என்ன வருது 512. அடுத்து 5 cube வந்து 125. 8 into 5 into 3 என்ன வருது 40 into 3 வந்து 120 இல்லையா? அது 120 into 85. So 85 times 100 வந்து எவ்வளவு வருதுன்னா 8500. 85 times 20 என்ன வரும் 85 times 2 85 டபுள் பண்ணோம்னா 170. ஸோ ஒரு 0. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10200. இங்கே 10200 நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம் 85 கியூபுக்கு. ஸோ ஆன்சர் வந்து என்ன வருது 614125. ஸோ 85 கியூபோட ஆன்சர் வந்து 614125. இன்னும் நம்ம 2 சம் பார்க்கலாம். 94 கியூப் ஒரு தடவை பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 99 கியூப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு வச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை. முக்கியமா நம்ம சேனல்ல ஆப்டிடியூட்ல எல்லா டாபிக்ஸுமே வர போக போக கவர் பண்ண போறோம் ஃப்ரம் த பேசிக்ஸ். பொறுமையா நம்ம ஸ்ட்ராங்கா கத்துக்க போறோம். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 94 கியூப் பார்த்தோம் அப்படின்னா இப்ப 9 கியூபோட வேல்யூ வந்து 729. 4 கியூப் என்னது 64. இப்போ 9 into 4 into 3 என்ன வருது 4 3s are 12. 12 9s are 108 இல்லையா? இப்போ இந்த 108 into 94 போடணும். 108 into 94 அப்படின்னா 100 times 94 வந்து 9400. ஸோ 94 times 8 இங்க 0 இருக்கு. ஸோ விட்டுருங்க. 94 times 8 வந்து 752. ஆட் பண்ணோம்னா என்ன வருது 25101. ஸோ இப்போ வந்து 10152. ஆட் பண்ண என்ன வருது 8 3 0 5 8. ஓகே,
So 94 ஓட cube வந்து 830584. The last sum 99 cube. 99 cube na so 9 cube 729, 9 cube 729, 9 into 9 into 3 என்ன வருது 27 into 27 into 9. 27 into 9 na 27 times 10 வந்து 270. 270ல இருந்து 27 போயிடுச்சுன்னா 243. இப்போ இந்த 243 into 99 பண்ண போறோம். இப்போ 243 times 100 வந்து எவ்வளவு 243 times 100. So 24,300. அடுத்து இதுல இருந்து நம்ம 243 மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ண என்ன வருது 7504. So 243 times 99 வந்து 24057. 24057 ஆட் பண்ணலாமா 992079. So 99 cube ஓட வேல்யூ வந்து 970299. 45 cube, 83 cube, 67 cube, 92 cube and 28 cube. இதெல்லாமே வந்து work out sum சால்வ் பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. உடனே கால்குலேட்டர் எடுத்து போன்ல இது எல்லாத்துக்கும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி போடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், நான் போடும் போதே நீங்க நான் இன்னைக்கு 10 sums போட்டு காட்டியிருக்கேன். அந்த 10 sums பிளஸ் இந்த 5 sums இப்ப நீங்க திருப்பி வீடியோவெல்லாம் பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் ஏதாவது ஒரு நம்பரோட கியூப் எடுத்து இதே மாதிரி ஒரு 15 to 20 sums நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மா கியூப்ஸ வித்தின் 5 to 7 செகண்ட்ஸ்ல நீங்க சால்வ் பண்ண முடியும். எந்த நம்பரா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நம்பர் மல்டிப்ளிகேஷனா இருந்தாலும் நம்ம அந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சீக்கிரமா 5 to 7 செகண்ட்ஸ் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இந்த 5 சம்முக்கும் ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹோப் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். சப்ஸ்கிரைப் டு சக்சஸ் பாத். தேங்க்யூ.